இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, அதுவும் பர்ட்டிகுலரா அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட்ல ரியல் எஸ்டேட்ல பண்ணணும்னா, மில்லியனர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித் இங்க இருக்கு. பட் வி ஆர் கோயிங் டூ பிரேக் மெனி மித்ஸ் ஐ திங்க். அப்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இப்போ மில்லியனர்ஸ் மட்டும் இல்லாம, சாதாரண ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிசினஸ் ஓனர்ஸ் அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? ரியல் எஸ்டேட்னு சொன்னாலே ஊரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த எப்ரோடுன்றதுக்காக அது ஒரு பில்லியனர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்ன்றதுக்கு இல்லை. எங்களுக்கு இங்கே எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் இருக்கோ, அதே மாதிரி துபாயிலையும் ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்னு சொன்னால் 1.5 crore இருந்தாலேயே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம் துபாயில். ஆனால் 2.5 crore இருந்தால் நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆல்வேஸ் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்வெஸ்ட் ஸ்மார்ட், இன்வெஸ்ட் ரைட், ஏர்ன் ஹை. அந்த ஏர்ன் ஹை என்றது இன்வெஸ்ட் ஸ்மார்ட்டா பண்ணா மட்டும்தான் முடியும். அதே நேரத்தில் ரைட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ்லயும் அது இருக்கு. 1.5 crore என்றும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஜஸ்ட் 24% தான் ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம். 20% டவுன் பேமெண்ட், ஒரு 4% ஸ்டாம்ப் டியூட்டி நாங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அந்த அமௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். 2 years, 3 years, 5 years இந்த மாதிரி பேமெண்ட் பிளான்ல ஆரம்பிக்கலாம். ஈவன் 2.5 crore உடைய ப்ராப்பர்ட்டியை கூட 1.5 crore வச்சு பேமெண்ட் பிளான்ல எல்லாம் போகலாம். அது சம்பந்தமான அட்வைஸ்கள் நாங்க என்ன சொல்லுவோம், ஆல்வேஸ் we will educate you before you invest. இன்வெஸ்டருடைய எங்களை அணுகினால் அவர்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய கோல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ், அவங்க கேஷ் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அவங்களுக்கான அட்வைஸ், சரியான வழிகாட்டுதல்கள் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சரியான ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்றதுல இருந்து சரியான வருமானங்களை இரட்டிப்பா எடுக்கிற வரைக்கும் நாங்க அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம். ஃபென்டாஸ்டிக். இங்கே கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சிட்டியில் கூட நம்ம ஒரு 2 BHK ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1.5 crore. ஸோ இது ஒரு அட்ராக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் க்ரைட்டீரியாவாக தெரியுது. சப்போஸ் இப்போ என்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இல்லை, அந்த மினிமம் க்ரைட்டீரியாவுக்கும் நான் பேங்க் லோனை அவைல் பண்ணிக்க முடியுமா? அப்படி பேங்க் லோன் அவைல் பண்ணுறதுக்கு ஒரு நான் ரெசிடெண்ட்டாக ஃப்ரம் இந்தியா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் நான் யூஸ் பண்ண முடியும்? அதில் நாங்கள் 2 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது. அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரெடி ப்ராப்பர்ட்டி. ஒரு ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அதே நேரத்தில் ரெடி ப்ராப்பர்ட்டின்றது லிவிங் பர்பஸுக்காக, மைக்ரேஷன் பர்பஸுக்காக, ஃபேமிலியை மூவ் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன்லேயும் இந்த லோன் ஒர்க் ஆகும். ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பேமெண்ட் பிளான்லயே வாங்க முடியும். பேமெண்ட் பிளானை கண்டினியூ பண்ண முடியும். ஆஃப்டர் ஹேண்ட் ஓவர் கூட, போஸ்ட் ஹேண்ட் ஓவர்ல கூட பேமெண்ட் பேங்க் லோன் இல்லாமலேயே பேமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு மோர்கேஜ் வேணும், அவருக்கு 50% தான் அந்த ப்ராப்பர்ட்டி வெளியில இருக்குன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டி ரெடி ஆகிற நேரத்தில் கம்ப்ளீஷன் டைம்ல உங்களுக்கு மோர்கேஜ் போக முடியும். இந்த மோர்கேஜுக்கு ஒன்லி கிரைட்டீரியா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வருமானமே போதுமாகும். ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்போர்ட் காப்பி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே இருந்தாலே உங்களுக்கு மோர்கேஜ் எங்க பேங்க்ல கொடுப்பாங்க. நான் ரெசிடென்ட்டுக்கு நீங்க யுஏஇல ரெசிடென்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரெசிடென்டாகவே உங்களுக்கு இருக்கும் போதே லோனை அப்ளை பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம், அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். நீங்க ப்ராப்பர்ட்டியை இனிஷியலே வாங்கும் போது அந்த பிளானை நீங்க எங்கள்கிட்ட சொன்னால் சரியான வழிகாட்டுல ஆரம்பத்திலே நாங்க உங்களுக்கு அதை எப்படி எலிஜிபிள் ஆக முடியும், அதை எப்படி அந்த மோர்கேஜை எடுக்க முடியும்ன்றதை கண்டிப்பாக நான் கைடன்ஸ் எங்க பேங்கர்ஸ் ஊடாக, மோர்கேஜ் புரோக்கர்ஸ் ஊடாக நாங்கள் வழிகாட்டுதலை தருவோம். சார், இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. நிறைய பேர்த்துக்கு இதை பற்றின அவேர்னஸ் ஃபுல்லாக இல்லை. பட் உங்களை மாதிரியான ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர்ட் இன் துபாய் அண்ட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் துபாய் எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது வி ஹவ் டு யூட்டிலைஸ் ஐ திங்க். இப்போ இங்கேருந்து ஆஸ் அ ஃபாரினர் நாங்கள் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவசியம் இல்லை. ஒன்லி உங்களோட பாஸ்போர்ட் காப்பி இருந்தாலே அது போதுமானது தான். ஒரு நான் ரெசிடென்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் வாங்குறீங்களான்றதை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். ஃப்ரீ ஹோல்டுன்றது நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது ஒரு லேண்ட் பிளஸ் ப்ராப்பர்ட்டியையும் ஓன் பண்ணீங்க. லீஸ் ஹோல்டுன்னு சொன்னால் லேண்ட் உங்களுக்கு ஓன் ஆகாது, பில்டிங்கை மட்டும்தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 90 இயர்ஸுக்கு தான் நீங்கள் அதை ஓன் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான
தேவையானது ஒரு வெலிட் பாஸ்போர்ட் காப்பியே இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் இருந்தாலேயே உங்களுக்கு யூஏஇல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். விசாவோ வேற டாக்குமெண்ட்ஸோ அங்கே துபாயில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. சிம்பிளாக பாஸ்போர்ட் மட்டும் இருந்தாவே போதும்னு இருந்தாலே சொல்லிட்டீங்க. போதும் கண்டிப்பாக.